ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா வாழைக்காய் சாதம். வாழைக்காய் சாதம் என்னடா வாழைக்காவும் சாதமும் சேர்த்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வேக வச்ச சாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் மெது மெதுன்னு இருக்கும். இந்த வாழைக்காவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்தா ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. இந்த வாழைக்காய் சாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் சிக்கன் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் மசாலா யூஸ் பண்ணும்போதுனா உங்களுக்கு வாசம் நல்லா கமகமாக நல்லா எடுத்தாரும். உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்காது. அப்படி உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த இடத்துல மல்லித்தூளோ இல்லை மிளகாத்தூளோ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணும்போது நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருக்கேன். வாழைக்காய் முட்டை சுக்கா தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1 நம்பர், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், முட்டை 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சிக்கன் மசாலா 1½ டீஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போடலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அது நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க நீங்கள் கடலை எண்ணெயோ ரீஃபண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னோடய சஜஷன் இதான். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வாழைக்காய் இருக்குல்ல, இந்த வாழைக்காவை நான் என்ன பண்ணிங்கன்னா தோல் நல்லா சீவிட்டு உடனே தண்ணியில் போடுறேன். கலர் மாறக்கூடாது. கலர் மாறினா இந்த கீழ்ப்பகுதி எப்படி இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல்லாக மாறிடும். அப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், உடனே பீல் பண்ண உடனே வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறேங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாதம் நல்லா வெந்திருக்கணும். சாதம் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் சில பேர் வேற வேறையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் இதுக்கு சூட்டபுளாக இருக்காது. இதுதான் விஷயம். இப்போது என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கடுகு போடுறேன். இந்த சாதம், இந்த வெந்த சாதத்தோட இந்த வாழைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் 100% நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது 1-2 சாதம் கொஞ்சம் லைட்டாக மசிய ஆரம்பிக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இது வாழைக்காய் தனியாகவும் இந்த கடலைப்பருப்பு, இந்த ரைஸு இதெல்லாம் தனித்தனினா சாப்பிடும்போது என்னடா இது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விஷயம் தான். கடுகு போட்ட பிறகு கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு வந்து நான் சொன்ன குறைந்த இன்னும் ஒரு டேபிள் எக்ஸ்ட்ரா கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு பிடிக்கும் அந்த கடக்கு மடங்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. இதில் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேணுன்னா வேர்க்கடலையும் போடலாம். வேர்க்கடலையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் ஏதோ நீங்கள் அப்பளம் செய்யணும், அப்பளம் வறுக்கணும், இல்லை ஒரு கூட்டு செய்யணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த வரமிளகா இருக்குல்ல, இந்த வரமிளகாவை நான் இப்படி 3 மிளகாவை இப்படி உடச்சி போடுறேன். ஏன் இப்படி போடுறேன்னா, அந்த மிளகா வந்து அந்த எண்ணெயில நல்லா வறுபடும் போது நீங்கள் சாப்பிடும்போது காரத்தன்மை கம்மியாகும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்களேன். நம்ம ஜெயா டிவிக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஃபீட்பேக் கொடுங்க. அது வீட்டில் சாப்பிடும்போது அந்த மிளகாவை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா நமக்கு அந்த யூஸே இல்லை. அந்த காரம் இருக்குமா தவிர அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்னை கடிச்சு சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த தாளிப்பில் சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்ட பிறகு வதக்கலாம் வேண்டாம். சும்மா அந்த தாளிப்போடு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேக வச்ச காய் இருக்குல்ல, அந்த காயை அப்படி கையில் நசுக்கி போடுங்க. நசுக்கி போட்டுருங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வேக வச்சுன்னா உங்களுக்கு அப்படி பஞ்சு போல் வந்துடும். ஓகே, இப்போ இந்த வாழைக்காய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறோங்க. இந்த மாதிரி சில பொருட்கள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் மிளகாத்தூள் கொஞ்சமாக, இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. நான் கொடுத்துருக்க எல்லா மசாலாவும் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேங்க. வேறு எதுவும் கவலை பண்ணுறேன். எல்லாம் ஈஸி ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக தண்ணி, அதிகமாக வேண்டாம். இந்த வாழைக்காவோட இந்த மசாலா சேரணும். அதிகமான தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. அதே டைமில் கொஞ்சம் தலைவரையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு
உப்பு ஃபஸ்ட்டே போடுறேன். ஏன்னா அந்த உப்பு காரெலாம் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 1-2 பீசஸ் வந்து முழுசாக அப்படியே தெரியணும். இந்த இடத்துல வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை இதில் போடுறேன். ரைஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்படி லைட்டாக எல்லாத்தோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம எல்லாரும் வந்து மார்னிங் டிஃபன்னா பொங்கல், மதியானம் நைட்டுன்னா பிரியாணி, அதுக்கு தான் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை சூடாக யாராவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெரி குட். அதே மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க, புதுசாக ஏதோ டிஷ்ஷு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். அந்தளவுக்கு தி பெஸ்ட் ரெசிபிஸு. இதை சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி. டக்குன்னு கண்ண முடியுதுன்னா நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care. Thank you so much.